Hi friends, welcome to Kovai Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அத்தோ நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பர்மீஸ் ஃபுட்டுங்க. சென்னையோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை வேக வச்சிரலாங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ நூடுல்ஸ் போட்டுடலாம். இது நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நூடுல்ஸ் தாங்க. அத்தோ நூடுல்ஸ்க்கு நல்லா பெருசாக இருக்கும். அந்த நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இங்கே நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால நம்ம நார்மல் நூடுல்ஸே யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நல்லா வேகட்டுங்க. நூடுல்ஸ் வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மாற்றி வச்சிடலாம். தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்த்துடலாம். வேக வச்ச நூடுல்ஸ், நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப், பூண்டு, துருவின கேரட் 1, புளித்தண்ணி, முட்டைக்கோஸ் 1 கப், கொத்தமல்லி இலை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி 1க்கு 2 பொடிச்சு வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ், உப்பு கரைசல், சில்லி ஃப்ளேக்ஸ், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போது நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இப்போ நல்லா பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணுங்க. அத்தோ நூடுல்ஸ்க்கு இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா பொரிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நீளமாக கட் பண்ண வெங்காயத்தையும் பொரிச்சு எடுக்கணும். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணுங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க. இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அத்தோ ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் வேக வச்ச நூடுல்ஸ், முட்டைக்கோஸ் 1/2 கப், நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், துருவின கேரட், பொரிச்ச பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, புளி தண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, உப்பு கரைசல் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய் 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன், பொரிச்ச வெங்காயம், இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புளிப்பு உப்பு ஏதாவது தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஃபேமஸான அத்தோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனி நானும். நன்றி, வணக்கம்.